இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது தான். ஆனால் அதிகாரம் பலம் கொண்டவங்க தங்களோட பேரரசுக்காக சாதாரண மக்கள் அடிமைப்படுத்தி வாழ்கிற எண்ணத்துக்கு மட்டும் முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு. அதுவும் கிமு 1ஆம் நூற்றாண்டு ரோம பேரரசில் மிக கடுமையாக இருந்தது. அந்த சமயத்தில் அதே நாட்டில் திரேஷியான்ற ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் ஸ்பாட்டக்கஸ். தன்னை மாதிரியே அடிமைப்பட்டு கிடந்த பல்லாயிரக்கணக்கான மக்களின் அடிப்படை உரிமைக்காக அடிமை சங்கிலி உடைச்சி போராடின ஒரு மாவீரன் கதையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்பாட்டக்கஸ் த லெஜெண்ட், ஸ்டோரி வாய்ஸ். இது கதையின் குரல். உண்மை கதை உங்களுக்காக, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கிமு 1ஆம் நூற்றாண்டு ரோம பேரரசில் அடிமைகளை வச்சுக்கிறது பெருமையாக வச்சுட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் சாதாரண மக்களை வீட்டு வேலைக்காகவும் தோட்ட வேலைக்காகவும், பெண்களை சமைக்கிறதுக்காகவும், அதிக பலம் வீரம் கொண்ட ஆண்களை கிளாடியேட்டர்ஸ் சண்டை முயற்சிக்காக பயன்படுத்தினாங்க. அப்படி தான் எஜமானுக்காக ரத்தம் செஞ்சு சண்டை போட்டு சம்பாரித்த பணத்தில் தான் எஜமான்கள் சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் சண்டை போட்டு சுதந்திரம் வாங்கி வெளியே போனவங்க யாருமே கிடையாது. ஒருத்தனை தவிர, அவன் தான் கேனக்கஸ். தான் எஜமானுக்காக நிறைய சண்டை போட்டுனா, நிறைய ரத்தம் சிந்தினா, ஒரு கட்டத்தில் அரசர்களும் மக்களும் அவனை விடுவிச்சுன்னு சொன்னதுனால மட்டும்தான் அவன் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடிஞ்சது. இப்படி கேனக்கஸ் போராடி நிறைய ரத்தம் சிந்தி சுதந்திரம் வாங்கிட்டு போனாலும் அவனை மாதிரி இருக்கிற நிறைய கிளாடியேட்டர்ஸ்க்கு இவன் தான் ரோல் மாடல். ஸோ நம்மளும் நிறைய சண்டை போடுவோம், ஒரு நாள் சுதந்திரம் கிடைச்சிடும் சொல்லிட்டு கனவோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் சுதந்திரங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா பணத்தை திங்கிற கழுக்கு கூட அந்த பணத்தை ஒரு நாள் விட்டு போயிடும். பட் இவங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிற எஜமான்கள் இவங்களை அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க காசில் தான் அவங்க சுதந்திரமாக சொகுசாக வாழ்ந்துட்டுருக்காங்க. கேனக்கஸ் ஃபேமஸாக இருந்த காலகட்டத்தில் ஜூனியர் கிளாடியேட்டராக கிரிக்ஸஸ்ங்கிறவன் வரான். கிரிக்ஸஸ் ஆக்ரோஷமாக சண்டை போடல கில்லாடி நிறைய போட்டியில் அடித்து நவத்துட்டு ஜெயிச்சுட்டு வரான். அந்த தலகணத்தில் ஒரு நாள் கேனக்கஸை பார்த்து, இனிமேல் நான் தாண்டா இங்கே கெத்து, நீயெல்லாம் வெத்துன்னு சொல்ல கடுப்பான கேனக்கஸ் கிரிக்ஸஸ் 2 வாங்கி விட்டுறான். நீ ஆக்ரோஷமாக சண்டை போடுற, உனக்கு அந்த போட்டி நுணுக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண, ஓகே நான் கற்றுக்கிறேன் சொல்லிட்டு கிரிக்ஸஸ் சொல்கிறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேனக்கஸ் சுதந்திரம் வாங்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் கிரிக்ஸஸ் இனிமேல் நம்ம தான் இங்கே கெத்துன்னு சொல்லிட்டு நிறைய சண்டையில் ஜெயிச்சுட்டு வரான். மக்களும் அவனை ஹீரோ மாதிரி பார்க்குறாங்க. ஒரு நாள் ரோம இராணுவத்தின் ஒரு பகுதி திரேசியாங்கிற ஊரை நோக்கி போகிறாங்க. அங்கே இருக்கிற கிராம மக்களை சூறையாடி அடிமைகளை கொண்டு வந்தால் அரசர்கிட்ட சன்மானம் வாங்கலாங்கிற கொடூரமான எண்ணத்தோடு அந்த ஊரை நோக்கி போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் துன்புறுத்திட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் வேட்டைக்கு போயிருந்த ஸ்பாட்டக்கஸ் அப்போ தான் வரான். அந்த கொடுமையை பார்க்க முடியாமல் நிறைய பேரை வெட்டி வீசுகிறான். இராணுவ படை தளபதியும் வெட்டி வீசிடுறான். கடைசியாக பார்த்தோன்னா ஸ்பாட்டக்கஸோட தாக்கு பிடிக்க முடியல. ஸோ ஸ்பாட்டக்கஸ் அவனோட சேர்ந்த மக்களையும் சிறைபிடிச்சிட்டு போகிறாங்க. ஸ்பாட்டக்கஸோட மனைவி அந்த ஊரில் இருக்கிற மற்ற பெண்களையும் அடிமைப்படுத்தி வேற ஒரு ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்பாட்டக்கஸையும் அவங்க கூட வந்த மற்ற அடிமைகளையும் இந்த ஊரில் ஜெயிலில் போடுறாங்க. ஒரு நாள் கிளாடியேட்டர் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பாட்டக்கஸ் கூட வந்தவங்க எல்லாருமே அந்த ஃபைட்டை தாக்கு பிடிக்க முடியாமல் ஒவ்வொருத்தரை செத்துகிட்டே இருக்காங்க. கடைசியில் ஸ்பாட்டக்கஸும் இறங்குறான். இறங்கும்போது அந்த படைத்தளபதி சொல்கிறான், இவன் தான் நம்ம படைத்தளபதியை வெட்டி கொண்டான். அரசே, இவனுக்கு ஒருத்தன் பார்த்தாது 7 பேரை இறக்கி விடுங்க, அப்போ தான் இவன் கேவலமாக வெட்டு வங்கி சாவான்னு சொல்லிட்டு திமராக சொல்லிகிட்ருக்கிறான். 7 பேரும் இறங்குறாங்க. ஸ்பாட்டக்கஸ் சும்மா பதறாமல் செதறாமல் அப்படி தில்லாக நின்றுட்டுருக்கிறான். ஏன்னா ஸ்பாட்டக்கஸுக்கு எல்லா வித்தையும் அத்துப்படி. வர்றவங்களை எல்லாரும் வெட்டி வீழ்த்திட்டு இருக்கான். சும்மா மின்னல் வேகத்தில் வெட்டுறான். வெட்டிட்டு அப்படியே மாசாக படைத்தளபதியை பார்க்குறான். ஒரு நாள் உன்னை இது மாதிரி வெட்டிட்டு இங்கேருந்து சுதந்திர காற்றை சுவாசிச்சுட்டு போவேன்னா சொல்லிட்டு சும்மா திமுறாக பார்த்துட்ருக்குறான். ஊர் மக்கள்லாம் ஸ்பாட்டக்கஸை பார்த்துட்டு ஜெயிச்சதை பார்த்துட்டு ஸ்பாட்டக்கஸ் ஸ்பாட்டக்கஸ் ஸ்பாட்டக்கஸ்ன்னு கத்துறாங்க. சும்மா அரங்கமே அதிருது. ஸ்பாட்டக்கஸோட ஆக்ரோஷமான சண்டையை பார்த்துருந்த கிறிஸ்துவர் முதலாளி, ஸ்பாட்டக்கஸை எப்படியாவது நம்ம வாங்கிடணும், இவனை வச்சு நம்ம நிறைய பொருள் ஜெயிச்சோம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்குங்கிற பேராசையில் ஸ்பாட்டக்கஸுக்கு 4 மடங்கு பணம் கொடுத்து அடிமையாக வாங்கிட்டு போகிறான். வாங்கிட்டு போயிட்டு கிளாடியேட்டர் ஆகிறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்பாட்டக்கஸ் எந்த ஒரு ப்ராக்டிஸ் எடுக்க மாட்டேறான், ஒன்றை பிடிச்சி நிற்கிறான். ஸ்பாட்டக்கஸ் ஓனர் கேட்குறான், ஏன் நீ எந்த ஒரு பயிற்சி எடுக்க மாட்டேற, ஒன்றை பிடிச்சி நிற்கிறேன்னு கேட்குறான். அதுக்கு ஸ்பாட்டக்கஸ் சொல்கிறான், என் மனைவி பார்க்காம என் மனசே சரியில்லை அப்படிங்கிறான். அதுக்கு ஸ்பாட்டக்கஸ் ஓனர் இதுதான் உன் பிரச்சனையா, ஓகே எனக்காக நீ சண்டை போட்டு ஜெயிச்சனா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், உனக்கும் ஒரு நாள் சுதந்திரம் கிடைக்கும், உன் மனைவியோட சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறான். அந்த நம்பிக்கையில் ஸ்பாட்டக்கஸ் நிறைய போட்டியில் கலந்துக்கிறான். ஆக்ரோஷமாக சண்டை போட்டு ஜெயிக்கிறான். ஸ்பாட்டக்கஸுக்கு நிறைய போட்டியில் ரத்தம் கொட்டினாலும் ஸ்பாட்டக்கஸோட ஓனருக்கு நிறைய பணம் கொட்டுச்சு. ஒரு நாள் ஸ்பாட்டக்கஸ் ஓனரு, இன்றைக்கி உன் மனைவி வரா, நீ ரெடியாரு அவளை பார்க்கறதுக்குன்னு சொல்கிறான். ஸ்பாட்டக்கஸும் சந்தோஷத்தோடு காத்திருக்கான் மனைவிக்காக.
ஆனால் ஸ்பாட்டக்ஸ் ஓனர் என்ன பண்ணிட்டான்னா, ஸ்பாட்டக்ஸ் மனைவி வந்து வர வழியில் இவனே ஆளை வச்சு கொண்டுறான். கொண்டுட்டு இங்கே வந்து இறங்கும்போது பார்த்தோன்னா ஸ்பாட்டக்கஸோட மனைவி இறந்து தான் வராங்க. ஸ்பாட்டக்கஸ்னால் மடியில் போட்டு கதறி அழுதுட்டுருக்குறான். உன்னை பார்க்கறதுக்காக எவ்வளோ நாள் காத்திருந்தேன், இப்படி இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு அழுதுட்டுருக்குறான். ஸ்பாட்டக்கஸ் தான் மனைவி இருந்த சுகத்தில் சரியாக சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கிறான். சரியாக சாப்பிடாதனால கூனி குறுகி ஒரு மாதிரி ஆயிட்டான். அப்போ தான் கிறிஸ்டஸ் வந்து பார்த்து, நீ எவ்வளோ பெரிய மாவீரன்டா, நீ எனக்கு எதிர நின்னாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ நேர்மையாக இருப்ப, உன் கூட இருக்கவங்களாம் நீ அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறதுன்னு தெரியும்டா, நீ வாடா, என்னடா பண்ணுறது, நம்மளாம் அடிமையாக அங்கே வந்துட்டோம், நம்ம வாழ்க்கை இப்படி தான்டா, நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொல்லி தேர்த்துட்ருக்குறான் கிறிஸ்டஸ். இதுக்கப்புறம் ஸ்பாட்டக்கஸும் கிறிஸ்டஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து நிறைய போட்டில் கலந்துக்கிட்டாங்க. நிறைய போட்டியில் ஆப்போனண்ட்டை எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு இவங்க ஜெயிச்சிட்டே இருந்தாங்க. இவங்களோட புகழ் நாட்டு மக்கள்கிட்ட கிறிஸ்டஸ் ஸ்பாட்டக்கஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களோட புகழ் நாடு ஃபுல்லும் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சது. இவங்க தங்க அடிமைங்கிறத மறந்துட்டு புகழோட உச்சத்திலே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் அரசரோட நட்பு நாடான பக்கத்து நாட்டிலேருந்து இந்த போட்டியை கேள்விப்பட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க. உங்கள் நாட்டில் கிளாடியேட்டர் ஃபைட் வந்து நல்ல சிறப்பாக போயிட்டுருக்காமே, நாங்கள் பார்க்க வந்துருக்கோம் வராங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு விருந்து மாதிரி நடந்துகிட்ருக்குது. ஸோ ஸ்பாட்டக்கஸையும் அவன் ஃப்ரெண்டு வேறவங்கிறவங்களையும் சண்டை போட சொல்கிறாங்க. வேறவங்கிறவங்களும் நல்ல சண்டை போடுறவங்க தான், ஸ்பாட்டக்கஸ் நல்ல சண்டை போடுறவங்க. 2 பேர் சண்டை போடும்போது இது சாதாரண சண்டை தானே சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. பட் எண்டில் வந்து ஸ்பாட்டக்கஸ் ஜெயிச்சிட்றான். ஜெயிச்ச உடனே சரி எல்லாம் சாதாரண போயிடலாம் சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நட்பு நாடான வந்தாங்க பார்த்தீங்களா, அவனோட பையன் வந்து சின்ன பையன் தான், ஒரு 18-17 வயசு தான் இருக்கும். அந்த பையன் சொல்கிறான் தோத்தவனை கொல்லுன்னு சொல்லிட்டு. ஸ்பாட்டக்கஸ்க்குன்னா கையில் நடுங்குது, நம்ம ஃப்ரெண்டே கொல்ல சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மன விருத்தில் நின்றுட்டுருக்குறான். அந்த ஒரு கட்டத்தில் ஸ்பாட்டக்கஸ் ஃப்ரெண்டே அவனே வந்து அந்த கத்தியை வச்சு அறுத்துக்கிறான். அப்படியே அங்கே செத்து போகிறான். ஸ்பாட்டக்கஸ்னால் ஒரு புலம்பி தள்ளிட்டு இருக்கிறான், என்ன என் ஃப்ரெண்டை நானே கொண்டேன்னு. கிறிஸ்டஸ் சொல்கிறான், இதில் உன் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிற என்ன பண்ண முடியும், எல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு சொல்கிறான். ஸ்பாட்டக்கஸ்னால் அழுது புலம்பிட்டு இருக்கிறான், என் ஃப்ரெண்ட் நானே கொண்டுட்டேன். இப்படி சாதாரண மக்களுக்கு எவ்வளோ கொடுமைகள் நடந்தாலும் அவங்க அடுத்த நாள் ரெகுலரான வேலைகளை செஞ்சு தான் ஆகணும், ப்ராக்டிஸ் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இவங்க வந்து சரியாக ப்ராக்டிஸ் எடுக்கலாம், அந்த கிளாடியேட்டர் சண்டையில் இவங்களோட உயிரே கூட போயிடும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்டஸும் ஸ்பாட்டக்கஸும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த நாள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா வேறு வழியே இல்லை, இதுதான் அவங்க வாழ்க்கை முறைன்னு ஆகி போச்சு. ஏன்னா அங்கே வந்து இவங்க கையில் இவங்க வாழ்க்கையே இல்லை, ஏன்னா ஃபுல் கண்ட்ரோலும் ரோமன் எம்பையர் கிட்ட தான் இருக்குது. கிறிஸ்டஸும் அங்கே இருக்க அடிமை பெண் நேவியும் 2 பேர் விரும்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்பப்போ பார்த்து பேசுகிறதும் ஸோ கிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேவியா யாருன்னா எஜமானி அம்மாவோட பர்சனல் அசிஸ்டண்ட்டு. ஸோ அவங்க என்னென்ன வேலை கேட்குறாங்களோ அதெல்லாம் பண்ணித்தரது தான் நேவியோட வேலை. ஒரு நாள் நேவியா அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எஜமானி அம்மாட்ட சொல்லியிருக்கான், ஸோ கிறிஸ்டஸும் ஸ்பாட்டக்கஸும் நல்லா சண்டை போடுறாங்க, நமக்கு நிறைய பணம் கொட்டுது, ஸோ இவங்களை வச்சு பெரிய எதிர்காலமே இருக்குது சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலை ஸ்பாட்டக்கஸோட ஒய்ஃபு கொண்டது நல்லதாக போச்சு, இல்லைனா ஸ்பாட்டக்கஸ் சுதந்திரம் வேணும், ஒய்ஃப் கூட வாழணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு இருந்திருப்பான். இப்போ வந்து பொத்திக்கிட்டு அவன் பாட்டு சண்டை போட்டுருக்கிறான், நமக்கு பணம் கிடச்சிட்ருக்கு, அவன் ஒய்ஃபை இறந்ததே மறந்து சண்டை போட்டுக்கிறான், பரவாயில்ல சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதைக்கிட்ட நேவியா வந்து கிறிஸ்டஸ் இதுன்னு சொல்கிறா, ஸ்பாட்டக்கஸோட ஒய்ஃபை பணத்துக்காக அணியாமல் கொண்டுட்டாங்க சொல்கிறா. கிறிஸ்டஸ் போயிட்டு ஸ்பாட்டக்கஸ் சொல்கிறான், உன் மனைவியை இப்படி பணத்துக்காக தான் கொண்டுட்டாங்க அப்படி சொன்ன உடனே ஸ்பாட்டக்கஸ்க்குன்னா ரத்தம் கொதிக்குது. அடா பாவீங்களா, பணத்துக்காக அநியாயமாக என் மனைவியை கொண்டுட்டீங்களாடா, உங்களை வெட்டி காவுவாங்கள, என் மனசை ஆறாதுன்னு சொல்லிட்டு வெறியோடு காத்துட்ருக்கான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கிறிஸ்டஸும் நேவியாவும் சில காலம் லவ் பண்ணிட்டுருக்காங்க. இது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட எஜமானி அம்மா வந்து அடிமை நாயங்களா, எங்கேயே வந்து காதலிக்கிறீங்களா, அவங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் சொல்லிட்டு 2 பேரையும் அடித்து துன்புறுத்துறாங்க. நேவியாவை அடித்து அவமானப்படுத்தி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கும்போது நீ எப்படி இருந்த, அங்கே போயிட்டு சுரங்கப்பாதையில் கஷ்டப்படு, அப்போ தான் உனக்கு புத்தி வர சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்துட்டு இங்கேருந்து மாற்றி விட்றாங்க. கிறிஸ்டஸை வந்து கட்டி போட்டு சும்மா சவுக்கில் அடிக்கிறாங்க, முதுகு இருக்கிற தோலில் பிஞ்சிட்டு வர அளவுக்கு அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க கிறிஸ்டஸை. அப்படியே அவனை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரூமில் படுக்க வச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ ஸ்பாட்டக்கஸ் வந்து சொல்கிறான், நண்பா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா, நம்ம பிடிச்சவங்க யாரும் நம்ம கூட இல்லை, எல்லாரையும் கொண்டுட்டாங்க, உயிருக்கு உயிராக இருந்த நண்பன் என் ஒய்ஃபு எல்லாரையும் கொண்டுட்டாங்க, இதுக்கு பழிக்கு பழி நம்ம வாங்கி இங்கேருந்து தப்பிச்சே ஆகணும்டா சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக நண்பா நம்ம இங்கேருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு கிறிஸ்டஸும் சொல்கிறான். அவங்க கூட இருக்கிற 70 அடிமைகளையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த போட்டி நடக்கிற அன்றைக்கி நம்ம எல்லாரையும் கொண்டுட்டு இங்கேருந்து நம்ம தப்பிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த போட்டி நடக்கிற நாளும் வந்துருச்சு. ஸோ கிளாடியேட்டர்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க. இவங்க எஜமானிகள்லாம் வந்து அங்கேருந்து பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க அந்த போட்டியை.
இவங்க பேசி வச்ச மாதிரி எல்லோரும் ரெடியாக இருக்காங்க 70 பேரும். ஸோ ஸ்பார்டக்கஸ் வந்து சிக்னல் கொடுக்குறான், இந்த டைமில் நம்ம தப்பிக்கிற டைம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அந்த பில்டிங் மேலே ஏறி இருக்கிறவங்க எல்லாரையும் வெட்டிட்டு ஸோ அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. ஸோ ரோமன் வீரர்கள் சில பேர் அவங்க துரத்தி போகிறாங்க. பட் இருந்தாலும் அவங்ககிட்டலாம் மாட்டாமல் இவங்க காட்டுக்குள்ளே போயிட்டு வரைஞ்சிட்றாங்க. காட்டுக்குள்ளே போன ஸ்பார்டக்கஸை பிடிக்கிறதுக்காக எத்தனை ரோமன் படை போனாலும் அவங்கள எல்லாரையும் கொன்று பணங்களை மட்டும் திருப்பி பண்ணி வச்சுட்டு இருந்தான். ஏன்னா தான் மக்களுக்காக ஆக்ரோஷமாக சண்டை போட்டிருந்தா ஸ்பார்டக்கஸ். அவனை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியல. எத்தனை ரோமன் படை போனாலும் அவனை பிடிக்கவும் முடியல, கண்ட்ரோலும் பண்ண முடியல. ஒரு நாள் கிறிஸ்டஸ் சொல்கிறான் ஸ்பார்டக்கஸ் கிட்ட, நேவியா ஏதோ ஒரு சுரங்கப்பாதையில் தான் அடிமையாக இருக்கா, அவளை போய் காப்பாற்றணும்னு சொல்கிறான். ஓகே நண்பா, உனக்காக நான் போகலான்னு சொல்லிட்டு ஸ்பார்டக்கஸ், கிறிஸ்டஸ் ஸோ அவங்க நண்பர்கள் 2-3 பேர் சேர்ந்து போகிறாங்க நேவியா தேடி. ஸோ சுரங்கப்பாதையில் போயிட்டு நேவியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் ரோமன் படை அங்கே வந்துடுது. ஸோ தப்பிச்சு போக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டஸ் வந்து அவங்க ரோமன் படைக்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஸோ ஸ்பார்டக்கஸும் நேவியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. அப்போ வந்து ஸ்பார்டக்கஸ் யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ கிறிஸ்டஸை வந்து அடித்து துன்புறுத்திட்டு இருப்பாங்க. அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஸ்பார்டக்கஸ் வெறியோடு காத்துட்ருக்கான். கிறிஸ்டஸையும் இவங்க நண்பர்கள் 4-5 பேரையும் கைது பண்ணி ரோமனை கூட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க போயிட்டு அவங்களை அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க. கிறிஸ்டஸோட நண்பனை ஒருத்தனை கட்டி போட்டு அணுவாக கொண்டுட்ருக்காங்க. விரலை வெட்டுறதும், கையை வெட்டுறதும், காதை வெட்டுறதும், இது மாதிரி சொல்லிட்டு அணுவாக கொண்டுட்ருக்காங்க. ரோமனில் இருக்கிற சின்ன பசங்க கிட்ட கூட கத்தி கொடுத்துட்டு இவங்களை குத்த சொல்கிறாங்க. ஸோ சாதாரண சின்ன குழந்தைங்கள மனசை கூட வந்து நஞ்சை விதைக்கிறாங்க. ஸோ கொடூரமான எண்ணங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. படைத்தளபதி ஒருத்தன் சொல்கிறான் கிறிஸ்டஸ் கிட்ட, நீ சாதாரணமாக சாகக்கூடாது, நீ மக்கள் முன்னாடி நீ பண்ண தப்புக்கு உன்னை கொடூரமாக சாப்பிடிக்க போகிறான்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறான். அடுத்த நாள் போட்டிக்கு தயாராக சொல்லிட்டு போகிறான். அடுத்த நாள் கிறிஸ்டஸையும் கொண்டு போயிட்டு மைதானத்தில் நிப்பாட்டுறாங்க. கிறிஸ்டஸை கொல்ல வந்தது யாரும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி சுதந்திரம் வாங்கிட்டு போனான் பார்த்தீங்களா கேனக்கஸ், அவனை தான் தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவன் பெரிய மாவீரன், ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு. ஸோ கிறிஸ்டஸையும் கேனக்கஸையும் சண்டை போட விட்றாங்க. 2 பேரும் ஆக்ரோஷம் சண்டை போட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் ஸ்பார்டக்கஸ் அந்த மைதானத்துக்கு வந்துட்டு அங்கே இருக்க ரோமன் வீரர்கள்லாம் கொண்டுட்டு ஸோ ரோமன் கெட்டப்பில் இருக்கான் ஸ்பார்டக்கஸ். ஸோ ரெடியாக காத்திருக்கான் சமயத்துக்காக. அப்போ வந்து அங்கே கலவரத்தை உண்டாக்கிட்டு நிறைய பேரை கொண்டுட்டு தான் நண்பன் கிறிஸ்டஸை கூப்பிட்டு கிளம்புறான். இப்போ கேனக்கஸும் இவங்க கூட சேர்ந்து வந்துடுறான். அப்போ தான் கேனக்கஸும் ஸ்பார்டக்கஸும் முறையாக மீட் பண்ணுறாங்க. 2 பேருமே பெரிய மாவீரர்கள், 2 பேருமே சரிக்கு சமமானவங்க. அப்போ தான் 2 பேர் பேசிகிட்டே வராங்க. அப்போ கேனக்கஸ் கேட்குறான், ஸ்பார்டக்கஸ் ஏன் உனக்கு இவ்வளோ ஆக்ரோஷம், ஏன் இத்தனை சண்டை போடுற, என்ன அவன் பிரச்சனைன்னு கேட்குறான். அதுக்கு ஸ்பார்டக்கஸ் சொல்கிறான், என் மனைவியெல்லாம் கொண்டுட்டாங்க, என் நண்பன் உயிருக்கு உயிராக இருந்தான், அவன் என் கையிலே கொள்ள வச்சுட்டாங்க. ஸோ இந்த கொடுமைகள்லாம் என்னால் பார்த்து கம்முன்னு இருக்க முடியல. என்ன மாதிரியே இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களோட சுதந்திரத்துக்காக நான் போராடும் சொல்லிட்டு சும்மா ஆக்ரோஷமாக சொல்கிறான். அப்போ தான் கேனக்கஸ்க்கு புரியுது, ஓகே இவன் வந்து அவன் ஒய்ஃபுக்காக மட்டும் போராடல, ஒய்ஃபுக்கு நியாயம் கிடைக்கணும் மட்டும் போராடல, ஸோ இவனை மாதிரியே இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களோட சுதந்திரத்துக்காக இவன் போராடிட்டு இருக்கானே. அப்போ தான் கேனக்கஸ்க்கு புரியுது. அப்போ தான் கேனக்கஸ் நினைக்கிறான், இவங்க கூட தான் நம்ம இருக்கணும், ஸோ நம்ம வந்து சுதந்திரம் முக்கியம் கிடையாது, ஸோ மற்ற மக்களோட சுதந்திரத்துக்காகவும் நம்ம போராடணும்னு சொல்லிட்டு கேனக்கஸும் ஸ்ட்ராங்காக இவங்க கூட இருக்கிறான். அவங்களோட சுதந்திரத்துக்காக போராடுற ஸ்பார்டக்கஸ் படைக்கும் சுயநலத்துக்காக போராடுற ரோமன் படைக்கும் நடக்கிற போரில் பல்லாயிரக்கணக்கான ரோமன் வீரர்கள் கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்த ரோம பேரரசு இப்படியே விட்டுட்டா ஸ்பார்டக்கஸ் ஒட்டுமொத்த நாட்டையும் கைப்பற்றிடுவான்னு சொல்லிட்டு அவனை கொன்னும் உயிரோட பிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை லிசினியஸ் கிராசஸ் கிட்ட கொடுக்குறான். லிசினியஸ் கிராசஸ்ங்கிறவன் மனுஷத்தன்மை இல்லாமல் கொடூரமாக போர் செய்கிறவன். அவன் என்னென்னா ஸ்பார்டக்கஸை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வழியில் இருக்கிற சாதாரண மக்கள், அடிமைகள் எல்லாரையும் கொண்டுட்டு அந்த ஊரையே இரத்த கலராகிட்டு போயிட்டுருக்கான். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அடிமைகளோடு சேர்ந்து போயிட்டு இருக்கிற ஸ்பார்டக்கஸ் படையில் கடைசி சமயத்தில் ஒரு குழப்பம் ஏற்படுது. ஏன்னா கிறிஸ்டஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நம்ம வந்து மவுண்ட் விசியஸ் மலையை தாண்டி போவோம், அப்போ தான் வந்து ஈஸியாக தப்பிச்சு போக முடியும்னு சொல்கிறான். அதுக்கு ஸ்பார்டக்கஸ் சொல்கிறான், வேணாம் மலையை தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டமாயிரும், ஸோ சாதாரண குழந்தைகளும் பெண்களும் ஏறி போகிறதுக்குள்ளே அந்த ரோம படை வந்து நம்மளை பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறான். ஸோ 2 பேருக்கு நடக்கிற வாக்குவாதத்தில் கிறிஸ்டஸ் தனது மக்கள் ஒரு 30,000 பேரை கூட்டிகிட்டு அந்த மவுண்ட் விசியஸ் மலையை நோக்கி போயிட்டுருக்கான். ஸ்பார்டக்கஸ் ஆப்போசிட்டில் இத்தாலியை நோக்கி போயிட்டுருக்கான். ஸோ கடலை தாண்டி நம்ம போயிட்டோம்னா, இத்தாலிக்கு போயிட்டோம்னா ஈஸியாக தப்பிச்செல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கிறிஸ்டஸ் வந்து அந்த மலை நோக்கி போயிட்டுருக்கான். ஸோ அப்போது ரோம படைகளை மீட் பண்ணும் பொழுது 2 பேருக்கு நடக்கிற போரில் கிறிஸ்டஸ் தோத்துடுறான். ஸோ அங்கேயே கிறிஸ்டஸை கொண்டுடுறாங்க. இதை கேள்விப்பட்ட ஸ்பார்டக்கஸுக்கு ஒரே மன வருத்தம், நண்பா என் பேச்சை கேட்காம இப்படி போயிட்டியாடா, உன்னை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுறான். சுதந்திரத்துக்காக நிற்கிறவங்க எப்பயுமே ஒன்றா நிற்கணும், அப்போ தான் நம்ம வந்துட்டு
நம்ம அடிமைத்தனத்துக்கு எதிராக நம்ம போராட முடியும்னு ஸ்பாட்டக்கஸ் கண்ணீர் மல்க கதறி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் கேட்ட மக்கள் ஸ்பாட்டக்கஸோட பேச்சை கேட்டுட்டு இத்தாலி நோக்கி போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் அவங்க 4 பக்கம் இருந்தும் எல்லா படைகளும் சூழ்ந்துட்டாங்க. ஏன்னா ஸ்பாட்டக்கஸை பிடிக்கிறதுக்காக பக்கத்து நாடு பாம்பாய், திரேஷியா, ரோமன் படை எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ சாதாரண மக்களை அடிமையாக இருந்தவன் எப்படி இப்படி மேலே வரலாம் சொல்லிட்டு ஆதிக்க சக்தியில் இருந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட எதிரி நாடாக இருந்த எல்லாரும் கூட இந்த சமயத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஸ்பாட்டக்கஸை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்ந்து ஸ்பாட்டக்கஸுக்கு எதிராக போர் நடத்தினாங்க. அந்த போரில் வரிசையில் நின்று சண்டை செஞ்சுட்டு இருந்த ஸ்பாட்டக்கஸ் நெஞ்சில் ஈட்டி பாய்ஞ்சி செத்துட்டார் அங்கேயே. ஸோ என்னென்னா ஒரு சுதந்திரத்துக்காக போராடுற அடிமட்டத்தில் இருக்க மக்களை ஆதிக்க சக்திகள் எப்பயுமே ஒன்று சேர்ந்து அழிச்சிருவாங்கிறதுக்காக இதுதான் ஒரு உதாரணம். சக மனிதர்களை அடிமைப்படுத்தி வாழணும்னு நினைக்கிற அதிகாரம் பலம் கொண்டவங்க எல்லாம் ஒன்றா நிற்கும் பொழுது உண்மையான சுதந்திரத்துக்காக உறுதியாக எந்த ஒரு குழப்பமும் இல்லை நின்னா தான் உண்மையான சுதந்திரத்தை மீட்டெடுக்க முடியும். ஸோ வெற்றியோ தோல்வியோ போராளிகளுக்கு எப்பயுமே அழிவே கிடையாது. ஸ்பாட்டக்கஸ் த லெஜெண்ட், நோ எண்ட் ஃபார் வாரியர்ஸ்.